ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ஹெச்பி கிரிக்கெட் ஸ்பாட். இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ஃபியூ வீக்ஸாக ஆச்சு நம்ம வீடியோக்கு வந்து. வந்த கையோட ஒரு ஹாப்பியான நியூஸ் வேறு வந்திருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, டீம் இந்தியா சாம்பியன், அண்டர்-19 வேர்ல்டு கப் டீம் இந்தியா சாம்பியன்ஸ். அண்டர்-19 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் வந்து டீம் இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. த வே ஆஃப் வைபவ் சூரியவன்சி, த யங்ஸ்டர். அவர் யங்ஸ்டரே இல்லை, ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தைய வச்சு டீமை பக்காவாக பில்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோச்சிங் ஸ்டாஃப், பிளேயர்ஸ். கோச்சிங் ஸ்டாஃப் இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் பிளேயர்ஸால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா வந்து எல்லாம் வயசு ரொம்ப பெரியவங்க இல்லை, அண்டர்-19 எல்லாரும் வந்து இப்போ தான் வந்து ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற கட்டாயம். அதனால் வந்து கோச்சிங் ஸ்டாஃப் ஹேட்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. ஒரு இந்தியனாக இருந்துட்டு செம்ம ஹாப்பி, ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வைபவ் சூரியவன்சி என்ன அடிங்க, சரியான ஒரு அடி. 175 ரன்ஸ், அப்பா 15 4 15 6 வச்சு கிழிச்சு விட்டார் இங்கிலாந்து பவுலர்ஸை. சான்ஸே இல்லைம்மா. நீ வைபவ் சூரியவன்சி வேற லெவல். நீ படிக்கவே தேவையில்லை, உனக்கு எல்லா ஃபீஸும் வந்து இந்தியன் டீமே பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆயுஷ் மாத்ரே இன் டீம் வெல்டங்க, டீம் இந்தியா சாம்பியன் இன் அண்டர்-19 வேர்ல்டு கப். நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா T20 வேர்ல்டு கப் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட ரிவ்யூ வந்து எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆக போகுது. இன்னொரு நியூஸ் இப்போ என்னடா சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஈசாலா கப்பு 2 போட்டுக்குங்க. 2வது டைட்டில் இன் WPL. கடைசி 3 வருஷமாக இவங்களோட டாமினேஷன் மட்டும்தாங்க வேர்ல்டு கிரிக்கெட்டில் இருக்குது. சும்மா பக்காவாக ஆக்ஷன்லேயே பாதியை முடிச்சிடுறாங்க. ஒரு 80% ஆக்ஷன்லேயே முடிச்சுட்டு ஒரு 20% வந்து ஆன் த ஃபீல்டில் கலக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் ஆக்ஷனில் பிக் பண்ணாலும் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு டீமால் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க முடியும். பட் RCB வேற லெவலுங்க. அந்த கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் ஹெட் கோச் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. டீமே ஒரு மாதிரி வேற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. டீம் சுத்தி மந்தானா சான்ஸே இல்லைங்க. அவங்களுக்கு என்னென்ன விஷயம் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் எல்லாத்துலேருந்து மீந்து வந்து அவங்க அதெல்லாம் வந்து கவலைப்படுற மாதிரியே இல்லைங்க. கேஷுவலாக விளையாண்டாங்க. எவ்ரி ஒன் பக்காவாக விளையாண்டாங்க. என்ன தான் டெல்லி 204 ரன் போட்டிருந்தாங்க. 204 ரன் போட்டிருக்கும் போது என்னடா 204 ரன் எப்படிடா வந்து RCB சேஸ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து கொஞ்சம் ஒரு 50-50 தான் இருந்தேன். ஏன்னா வந்து RCBக்கு நல்லா பேட்டிங் இருக்குது, மேட்ச் வின்னர் பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. பட் பிச்சு வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் அப்புறம் கமெண்டேட்டர் சொல்லியிருந்தாங்க, பிச்சு வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லவே இல்லை, ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் தான். பட் வந்து பால் வந்து நின்று வருது, ஸ்லோவாக வருது மீன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பால் வந்து லோவாக வருது, அதுதான் ஸ்லோவாக வருதுன்னு சொல்லிட்டேன். சாரி, மை மிஸ்டேக். ஆனால் வந்து 204 ரன் சேசிங் RCB பேட்டிங் வந்தாங்க. முதலே வந்து அந்த விக்கெட் பார்த்துருக்கீங்க லோவாக. அதுக்கப்புறம் ஜார்ஜியா வால் ஒரு பேட்டிங், ஒரு வால் மாரி வச்சுட்டு வந்து சும்மா ஒரு கிளாஸ் மட்டும்தாங்க அவங்களோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும். பவர் ஹிட்டிங்லாம் வந்து பேட்டிங் நினச்சிருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு பவரும் இருக்கணும், பட் என்னவா டிஃபென்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு கிரிக்கெட்டராக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் அவங்க தான். ரன்ஸை வந்து தூக்கி அடித்து தான் வந்து அடிக்கணும்னு அவசியமே இல்லை. பவுண்டரியில் டீல் பண்ணாங்க. அண்ட் சுத்தி மந்தானா அவங்கள வந்து சொல்லவே வேணாம். தென் RCB வின் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம வந்து T20 வேர்ல்டு கப் இந்தியா vs USA அதை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு அப்கமிங்கில் வரும். அடுத்த ஒரு ஆசை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரூல்ட் அவுட் பிளேயர்ஸ்லாம் பற்றி ஒரு தொகுப்பே பண்ணலாம். பை கைஸ்.